1-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். துலாம் ராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. துலாம் ராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும், அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்குது. சுக்கிரனுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா பகை வீடுகள் அப்படின்னு சொல்லுவோம்ல. கடகம் ஒரு பகை வீடு, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சிம்மம் ஒரு பகை வீடு. கடகத்தையும் சிம்மத்தையும் சுக்கிரன் தாண்டின பிறகு தான் அவங்களுக்கு ஓரளவு நல்ல பலன் கிடைக்குங்கிறத உறுதியாக சொல்லலாம். அதனால் இன்னும் 2 மாதங்களுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓட்டணும். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்குது. ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருந்தாலே என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் அந்தணன் 10ல் தனித்து நிற்க அவதிகள் மெத்த உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 10ஆம் இடத்துல எந்த லக்னமாக இருந்தாலும் சரி குரு தனிச்சிருக்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது. அதே சமயம் குரு உச்சம் பெற்றும் இருப்பதனால வரக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் சற்று தூக்கலாக இருக்கும். இன்னொரு வகையில் என்ன ப்ளஸ்ன்னா அது கூடவே இப்போ போய் ராசியாதிபதி சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதுனால அவர் கொடுக்குற நெருக்கடியை இவர் கண்ட்ரோல் பண்ணிவிடுவார், இவர் கொடுக்குற நெருக்கடியை அவர் கண்ட்ரோல் பண்ணிவிடுவார். ஏன்னா இவருக்கு பகை வீடு, அவருக்கு அது உச்ச வீடு. இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க இல்லையா, அதனால் அந்த நெகட்டிவ் கட்டாகவும் இந்த நெகட்டிவும் கட்டாகும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெரிய அளவுக்கு ப்ளஸ்ஸாகவும் இருக்காது, பெரிய அளவுக்கு மைனஸாக இருக்காது. இந்த மாதம் அப்படியே கொஞ்சம் நார்மலாக ஓடும். எப்போதும் போல் கொஞ்சம் பொறுமையோடு அப்ரோச் பண்ணாங்கன்னா துலாம் ராசிக்கு இந்த மாதம் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் போகும் அப்படின்னு பார்த்துக்கலாம். அடுத்தது ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு இருக்குது. ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போதே மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா உழைப்பின் மீதும் முயற்சியின் மீதும் நம்பிக்கை குறைந்து அதிர்ஷ்டத்தின் மீதான நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏற்கனவே குரு முதினத்தில் இருந்துக்கிட்டு 9ஆம் பார்வையாக ராகுவை பார்த்ததுனால அந்த அளவுக்கு அதிகமான ஆசைகளை ஒரு பக்கம் கட்டுப்படுத்தி வச்சுருந்தாலும் இப்போ ராகு ஃப்ரீ ஆகிட்டார் இல்லையா, அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ராகு இப்போதைக்கு தனிச்சு இருக்கிறதுனால 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனசுக்குள்ளே மிகப்பெரிய ஆசைகள்லாம் பார்த்து அருவி மாதிரி ஊற்று எடுத்துக்கிட்டே இருக்கும். அதை அப்பப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இல்லாட்டி என்ன ஆகும்னா வழி தவறி போகக்கூடிய சில சிந்தனைகள் நமக்கு உருவாயிடும். ஒரு பக்கம் 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா திடீர்னு சில அதிர்ஷ்டங்கள் வரும். நம்ம எதிர்பார்க்குற இடத்துலேருந்து வருதா வரலையாங்கிறத நம்ம பார்க்க முடியாது. ஆனால் எதிர்பாராத விதமாக நாமளே எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத சூழ்நிலையில் அப்பப்போ கொஞ்சம் கவனிச்சுக்கும். அதனால் அது முற்றிலுமாக கைவிட்டுடாது. 5ஆம் இடம்ங்கிறது மனசு சிந்தனை. அந்த 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் நெருக்கடிகளை கொடுத்தாலும் எதிர்பாராத லாபத்தை கொடுத்துரும். ஆனால் கேது அங்கேருந்து அந்த அளவுக்கு கொடுக்காது. ராகு இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு நம்ம பாதிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. அடுத்தது இந்த பிள்ளைகள் வழியில் திருமணமாகி குழந்தைகள்லாம் இருக்கிறவங்க இல்லை படிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைகள் வழியில் ஒரு அதிகமான எதிர்பார்ப்பு இவர்களுக்கு இருக்கும். அந்த அதிகமான எதிர்பார்ப்பு என்னென்னா அது அப்பப்போ என்ன பண்ணும், இவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். நீ 90 மார்க்கு தானே எடுத்திருக்க, இன்னும் 10 மார்க் என்னாச்சு அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கல்ல. 60 எடுக்கிறதே கஷ்டங்கிற சூழ்நிலையை விட்டுட்டு 98 வரைக்கும் எடுத்துகிட்டு இன்னும் 2 மார்க் எடுக்கிறது என்னன்னு கேட்டால் எப்படி இருக்கும். அது மாதிரி பிள்ளைகள்கிட்ட ரொம்ப அதிக எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்க. பிள்ளைகள்லாம் ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இவர்களுக்கு சற்று பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும். பொருளாதாரம் நல்லா தாராளமாக புழங்குச்சுன்னா பிள்ளைகள் படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். இது நம்ம ரெகுலராக தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இந்த மாதிரி சில விஷயங்களை தான் ஏற்படுத்தும். அதனால் அதை பெருசாக எடுத்துக்க வேணாம். என்ன மனசில் தோணுதோ எதுவாக இருந்தாலும் நம்மளால் எவ்வளோ முடிக்க முடியும், நம்மளோட உயரம் என்ன, கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி இருக்குது. 6ஆம் இடத்தில் சனி இருக்கிறது ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். இவ்வளோ நாள் இருந்தும் இந்த சனி அந்த 6ஆம் இடத்துல ஒரு பாவக்கிரகம் இருந்தால் கடனை கண்ட்ரோல் பண்ணும், நோயை கண்ட்ரோல் பண்ணும், எதிர்ப்பை அடக்கி வைக்கும் எல்லாம் சொன்னால் கூட சனி 6ஆம் இடத்துல வருது அள்ளி கொடுக்குங்கிறீங்களே தவிர இது வரைக்கும் கிள்ளி கூட கொடுக்கலையே அப்படின்னு தானே சொல்லுவாங்க. பட் இனிமேல் கொடுக்க ஆரம்பித்தரும். ஏன் அப்படின்னா அந்த சனியை குரு 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் அதனால் அந்த சனியோட ஆக்டிவேஷன் இனிமேல் நல்லாயிருக்கும். அதனால் என்ன தான் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு நெருக்கடிகளை கொடுத்தாலும் குருவோட பார்வை சனி மீது படுவதால் என்ன ஆகும்னா ஒரு நல்ல கடன்கள்லாம் அடைப்படும். எப்படின்னா அதிகமாக வட்டி கட்டிகிட்டு இருப்போம் இல்லையா, அதுக்கு பதில் வேறு ஒரு இடத்துல கடன் வாங்கி இன்னொரு இடத்துல திருப்பி கொடுப்போம். இந்த வட்டி ஒரு பக்கம் குறையும். இவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்கங்கிறாங்கல்ல. அந்த மாதிரி கடன்கள்லாம் அடைபடுவதற்கான காலகட்டங்களை அந்த சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார். அதனால் பெரிய அளவுக்கு மைனஸ் இல்லை. அடுத்து மாதத்தோட தொடக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லது தான். மனைவி வலிமையாக இருப்பாங்க, நண்பர்கள்லாம் வலிமையாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே என்ன ஆகும்னா இந்த செவ்வாய் அடுத்தது ரிஷபத்துக்கு வரப்போகுது. ரிஷபத்துக்கு என்ன ஆகும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சனி
3ஆம் பார்வையை அந்த செவ்வாயை பார்க்கும். அதனால் என்ன ஆகும்னா 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு வந்து அதுக்கு சனி பார்வை கிடைக்கிறதுனால என்ன ஆகும்னா வாழ்க்கை துணை இருக்காங்கல்ல அவர்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே போல் வண்டி வாகனங்கள்லாம் போகும்போது ரொம்ப கவனமாக போயிட்டு வரணும். காலில் கையில் சின்ன சின்ன அடிபடுவதற்கெல்லாம் இந்த வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக போயிட்டு வரணும். ஒரு பக்கம் துலாம் ராசிக்கு வந்து செவ்வாய் 7ஆம் அதிபதியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் 2ஆம் அதிபதி தானே. அப்போ வருவாயிலும் சின்ன சின்ன பாதிப்புகள் வருங்கிறதுனால பெரிய அளவுக்கு டென்ஷன் ஆகாமல் செவ்வாய் பயிற்சி வர்ற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த பாதிப்புகள் வந்து அவர்களை பெரிய அளவுக்கு பாதிக்காது. அதை மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்து பார்க்கும்போது சூரியன் வந்து 9ஆம் இடத்துக்கு வருது, கூடவே புதனும் இருக்குது. அப்போ சூரியனும் புதனும் சேர்த்து 9ஆம் இடத்துல இருக்கிறது வந்து அது நல்ல பலனை கொடுக்குமானா பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 9 அப்படிங்கிறது வந்து தந்தையை குறிக்கக்கூடிய இடம், சூரியன் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ 9ஆம் இடத்துல சூரியன் வரும்போது தந்தை அல்லது தந்தை வழியிலேருந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்காது. சில வீட்டில் பார்த்திங்கன்னா தந்தைக்கும் நமக்கும் ஒத்து வராத ஒரு சூழ்நிலை வரும். அப்படியும் இல்லாட்டி அவங்க சொல்கிறாருல தந்தை, அதை நமக்கு சுத்தமாக கேட்க மாட்டோம், அதனால் அவங்க டென்ஷன் ஆவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும். இது இந்த மாதம் தான், அடுத்த மாதம் வந்து மாறிடுங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு வர்றது அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அப்படி பார்த்துக்கலாம். ஏற்கனவே குருவும் சுக்கிரனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருந்தால் என்னென்ன பலன் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அடுத்தது பார்க்கும்போது 11ஆம் இடத்தில் கேது இருக்குது. இந்த 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது என்ன பண்ணுன்னா ஓரளவு அது பலமான விஷயத்தை தான் கொடுக்கும். என்ன தான் நெருக்கடிகள் வந்தால் கூட அதிலேருந்து மீண்டு வருவதற்கு இந்த கேது வந்து கொஞ்சம் வந்து நமக்கு உறுதுணை புரியும். இருந்தாலும் அது பாதகஸ்தானமாக இருக்கிறதுனால ஒரு தடையும் பயந்து கடைசியாக தான் அப்பா இந்த அளவுக்கு விட்டுருச்சா பரவாயில்ல ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அது காரியம் நடந்து முடிகிற வரைக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனி மாதத்தை பொறுத்தவரை செவ்வாய் சனி பார்வைங்கிறது எல்லா ராசிகளுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதுனால இவர்களுக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்களோ வருவாய் இழப்புகளோ ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் வாழ்க்கை துணைக்கு ஏதாவது உடல்நிலைகளை பாதிப்பு வரலாம். இதெல்லாம் தடுத்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை இவர்கள் வந்து நரசிம்மர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா சுப்பிரமணியர் அப்படிங்கிற பேரில் உள்ள முருகனை வழிபடுவது சிறப்பு. இது எல்லா ராசிகளுக்கும் நம்ம பொதுவாக சொல்லிகிட்ருக்கோம். இந்த ராசிக்கு எப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் இடத்துல சனி இருந்து அதுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் முழுமையாக சேரணுங்கிறதுனால கரெக்டாக வந்து சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் மீனாட்சி சுந்தரர் அப்படிங்கிற பேரில் உள்ள சிவனை வழிபாடு செய்வது அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் இந்த பாதை வந்து அவங்க தொடர்ச்சியாக மேற்கொண்டாங்கன்னா புதிய வீடு மனைகள் வாங்குறதுக்கு கூட அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வழிபாட்டை மட்டும் இப்போதைக்கு செய்தால் போதுமானது. ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்கு என்ன தான் நெருக்கடியில் இருந்தால் கூட 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் அதை பார்க்கக்கூடிய குருவும் வந்து அவர்களுக்கு எல்லாத்துக்கும் கடைசியாக ஒரு நல்ல தீர்வை கொடுப்பாருங்கிறத எதிர்பார்க்கலாம். துலாம் ராசிக்கான ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. துலாம் ராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். விருச்சிக ராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.